ஹலோ வீவர்ஸ், நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் கோப்பை இறுதி போட்டி இன்னைக்கு நடக்குது. எல்லாரும் பயங்கரமா டென்ஷனா இருப்பீங்கன்னு தெரியும். இந்த மேட்ச்ல இந்தியா என்னென்ன செய்யணும், இந்தியா என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த ப்ரோக்ராம்ல விவாதிக்க போறோம். நம்மளுக்காக வந்திருக்காரு வருகநாதன் சார், கிரிக்கெட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த மேட்ச் இன்னைக்கு எப்படி இருக்கும்? முதல்ல பிட்ச் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஏன்னா அங்கே ஃபாஸ்ட் பவுலிங் திடீர்னு எடுக்குது, இல்லைனா பேட் நல்லா பவுலிங் வருது, ரன் நல்லா அடிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பிட்ச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் சார்? ஸோ எனி மேட்ச் ஒரு ஃபைனல் மேட்ச் டென்ஷனான மேட்ச் தான். பர்டிகுலர் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ன்றது இது ஹை வால்டேஜ் ப்ரெஷர் மேட்ச் தான். ஆமாம் சார், எனக்கே பயங்கரமாக ப்ரெஷராக இருக்கும். ஸோ குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கி இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டக்வர்த் லூயிஸ் நிறைய ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க மேட்சஸை. அதனால் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்றைக்கி கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேசிங் டீம் தான் வின் பண்ணிட்டு வராங்க. அதனால் எந்த டீம் வின் பண்ணுறாங்க டாஸோ அவங்க கண்டிப்பாக சேஸ் பண்ண தான் போகிறாங்க. என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா இந்தியா டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்தமாதிரி பிச்சில் ஒரு ப்ரெஷர் மேட்ச்சில் ஒரு 300-325 ரன் எடுத்துகிட்டு ஆப்போனன்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அடிக்க முடியாது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்க மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி சேஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுற டீம் சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மேட்ச்சில் இன்றைக்கி என்னென்னா இந்தியன் டீம் செய்யணும் அப்படின்னு இப்போ நம்ம சார்ட்ட கேட்கலாம். சார், இன்னைக்கு அஸ்வின் இன்ஜூர்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது இந்தியாவோட வெற்றி எந்த அளவுக்கு பாதிக்கும்? குறிப்பாக அஸ்வின் இன்ஜுரி நேற்று நடந்த வலைப்பயிற்சியில் இன்ஜுரியாக இருக்கின்றது உண்மைதான். அவர் ஆடுவாரா ஆட மாட்டான்றதை இன்றைக்கி காலையில் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதாவது இங்கே இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க காலை நேரத்தில் தான் அவர் ஆடாத பட்சத்தில் உமேஷ் யாதவ் அல்லது ஷமியை தான் ஆட வைக்கிறதா இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு போலர் நமக்கு நம்ம வீக்னஸ் இந்தியாவோட இந்த மேட்ச்சில் இந்தியாவோட வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலிங் தான். ஸோ அங்கே அஸ்வின் அதனால தான் முதல் 2 மேட்ச் ஆடலைனாலும் ஸ்ரீலங்காவோட நம்ம தோற்றது பிறகு அஸ்வினோட இல்லாததுனால தான் நம்ம தோத்தோன்ற ஒரு ஃபீலிங் பரவாயில்ல பேசப்பட்டு அவர் அடுத்த மேட்ச்சை இன்க்ளூட் பண்ணாங்க. அதை அவர் ப்ரூவ் பண்ணார். 80 ரன் போயிட்டுருக்க நேரத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேரை பிரேக் பண்ணது அவர் தான். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைட்டல் தான். பட் இன்ஜுரி இருக்கப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உமேஷ் யாதவ் விளையாட்டு ஷமி கண்டிப்பாக ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் இல்லாத பட்சத்தில். பட் நம்ம 2 ஸ்பின்னர்ஸ் இருந்தால் தான் இங்கிலாந்து கண்டிஷனில் இப்போ விக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அங்கே ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுவாங்க. இப்போ அஸ்வின் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யலாமா சார்? ஸோ உங்கள்கிட்ட ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேறு எதுவும் கிடையாது. யாதவை தான் நீங்கள் போட வைக்கணும். அவர் பார்ட் டைம் பவுலர் தான். அவர் 10 ஓவர் கண்டினியூஸாக ஒரே மாதிரி போட முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அவர் ஒரு 3 ஓவர் இல்லை மேக்ஸிமம் 5 ஓவர் தான் அவரை பயன்படுத்த முடியும். அது நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் நல்லா கை கொடுத்துச்சு. ஸோ அதேமாதிரி ஹர்திக் பாண்டாவையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு 10 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற பவுலர் கிடையாது. அவரும் ஒரு 4 to 5 ஓவர்ஸ் போடுற பவுலர் தான். அந்தமாரி ஒரு கிரிட்டிகாலிட்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சில் அஸ்வின் ஆடாத பட்சத்தில் கண்டிப்பாக உமேஷ் யாதவ் இல்லாது முகமது ஷமியை ஆட வைப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார், அப்போது இந்தியன் டீமோட வீக் லிங்க் யாராக இருப்பாங்க? யார் இந்தியன் டீமோட இன்னைக்கு வீக் லிங்க்னு பார்த்தீங்கன்னா போலிங் தான். பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அப்புறம் கோலி, யுவராஜ், தோனி, ஜடேஜா, ஜாதவ், பாண்டியா வரைக்கும் உங்களுக்கு கடைசி பேட்ஸ்மேன் வரைக்கும் எவ்வளோ ரன் வேணாலும் உங்களுக்கு சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் போலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புவனேஷ்குமாரும் பும்ரா ஓப்பனிங் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பவுலர்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒண்டி தான் இருக்கிறாரு. அஸ்வின் ஆடுறாரா இல்லையான்னு தெரியல. பாண்டியா இஸ் நாட், நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு பார்ட் டைம் பவுலர் நான் யூஸ் பண்ணுறேன். அதேமாரி யாதவும் பார்ட் டைம் பவுலர். இந்தியாவோட வீக் லிங்க் இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அது போலிங் தான். ஸோ அப்போ பாண்டியாவை எடுத்துட்டு ஒரு முகமது ஷமியோ இல்லை உமேஷ் யாதவையோ சேர்க்கறது இந்தியன் டீமுக்கு நல்லதாக இருக்குமா சார்? அந்தமாரி காலம் இன்னைக்கு இறுதி ஆட்டத்தில் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தானோட கடைசி ஓவரில் 3 சிக்ஸர் அடிச்சிருக்காரு, ப்ளஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்ததார். அவரோட ஃபீல்டிங் ரொம்ப கிரிட்டிக்கலாக பேசப்படுது. அதனால் அந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் இன்னும் ஒரு பேஸ் பவுலர் தான் கொண்டு வராங்க தெரியல, பாண்டியாவை உட்காரப்பட. ஏன்னா அவரோட பேட்டிங் கெப்பாசிட்டி அவரையும் இன்னொரு பேஸ் பவுலரையும் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் ஃபார் பெட்டர் தான் சொல்லுவேன். இந்த ப்ரோக்ராமில் இப்போ பாகிஸ்தான் பவுலர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் பவுலர்ஸ் இந்தியா எப்படி எதிர்கொள்ளணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் அது நீங்கள் சொல்ல ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பாகிஸ்தானோட இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்காக இல்லை, போலிங்கும் ஸ்ட்ராங்காக இல்லை.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஆமீர் கோடி ஆடல, ஒரு புது பவுலர் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆடி இருந்தாங்க. ஆனால் ஒரு பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை அவங்க சொந்த மண்ணில் ஒரு 210 ரன்ல சுருட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது நம்ம பாகிஸ்தான் பவுலிங்கை பாராட்டி தானே சொல்லுவாங்க. கண்டிப்பாக பாராட்டணும். ஆக்சுவலாக நம்ம நீங்கள் சொல்கிறது பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கணும். ஏன்னா இங்கிலாண்டும் சரி தென்னாப்பிரிக்காவும் சரி அவங்க பண்ண மிஸ்டேக் என்னென்னா 15வது ஓவர்லேருந்து 40வது ஓவர் வரைக்கும் எப்படி ஃபேஸ் அவுட் பண்ணுன்ற பிளானிங் இல்லாதனால தான் அவங்க அவுட் ஆனாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இங்கிலாந்தில் நடக்கிற மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸ் பவுலர் ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் ஆடுவாங்க. இப்போ இந்த பிச் கண்டிஷனே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து 2 ஸ்பின்னர் தேவைப்படுது. ஸோ இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதல் 15 ஓவரில் 80 ரன் 85 ரன் எடுத்தாங்க. ஆனால் அடுத்த 15வது ஓவரில் 40வது ஓவர் போகிறதுக்குள்ளே அவங்க டீமில் வந்து 7 விக்கெட் 8 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கிலாண்டும் தோல்வி அடைஞ்சது, சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவிடம் தோல்வி அடைஞ்சது. ஸோ இன்னைக்கு பவுலிங் பாகிஸ்தான் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுனைத் கான் பார்க்கணும். அவர் வந்து கண்டினியூஸாக விக்கெட் எடுத்திருக்காரு, 10 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆமீர் இஸ் பேக், ஹஃபீஸ் நல்லா போட்டுட்ருக்கிறாரு. ஸோ வந்து இந்த நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஆமீரையும் ஜுனைத் கானையும் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். இப்போ வந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து என்ன செய்யணும்? கண்டிப்பாக இந்தியா வந்து சேசிங் தான் போகும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டிங்கன்னா வந்து இந்தியா பேட்டிங் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனால் வந்து இந்தியன் டீம் வந்து கண்டிப்பாக சேசிங் தான் போவாங்க. ஏன்னா பிச் கண்டிஷன் வந்து டிட்டோரியேட்டே ஆக மாட்டேங்குது. கடைசி அதாவது 50 ஓவர் முடிஞ்சு அடுத்த 50வது வரைக்கும் கண்டிஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. சார் இப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா டாப் 3 பேட்ஸ்மேன், அதாவது ஷிக்கர் தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலி, இவங்க 3 பேருமே தான் எல்லா மேட்ச்லையுமே விளையாடுறாங்க. ஸோ ஒரு மிடில் ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்போசர் அவ்வளோவா ஆகலை. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து டாப் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா அது ஒரு மிடில் ஆர்டருக்கு ஒரு ப்ரெஷராக இருக்காதா? கண்டிப்பாக இது நீங்கள் சொல்கிறது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இதுதான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங், தோனி எல்லாமே சீசன்டு பிளேயர். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இதே பாகிஸ்தான் டீமில் பார்த்தீங்கன்னா அவங்களையும் அங்கே டாப் 3 பேட்ஸ்மேன் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அலி, அந்த ஜமான், இவங்க 3 பேர் தான், ஹஃபீஸ், இந்த 3 பேர் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மிடில் ஆர்டர் ஷோயப் மாலிக்கோ வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த 2 மேட்ச்சில் அவர் பர்ஃபார்ம் பண்ணல. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா பாகிஸ்தான் வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் 2 டீமுக்குமே குரூஷியல் இந்த மேட்சை பொறுத்தவரை. இப்போ இந்தியா பாகிஸ்தான் எத்தனை தரம் மோதி இருக்காங்க, அதில் எவ்வளோ தரம் இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஒருநாள் போட்டி வரலாற்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை 128 போட்டிகளில் மோதி உள்ளன. இதில் இந்தியா 52 போட்டிகளிலும் பாகிஸ்தான் 72 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. 4 போட்டிகள் ரத்தாகியுள்ளன. ஐசிசி உலகக்கோப்பையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை 6 முறை மோதியுள்ளன. இதில் இந்திய அணி 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை வரலாற்றில் இதுவரை இவ்விரு அணிகளும் 4 முறை மோதியுள்ளன. இதில் இந்தியா 2 போட்டிகளிலும் பாகிஸ்தான் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஆசியாவுக்கு வெளியே இதுவரை இவ்விரு அணிகளும் 27 போட்டிகளில் மோதியுள்ளன. இதில் இந்தியா 13 போட்டிகளிலும் பாகிஸ்தான் 14 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 4.5 ஆண்டுகளில் இரு அணிகளும் 7 போட்டிகளில் மட்டுமே மோதியுள்ளன. இதில் இந்தியா 4 போட்டிகளிலும் பாகிஸ்தான் 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. பாகிஸ்தான் அணியில் உள்ள முக்கிய வீரர்கள் குறித்து தற்போது காணலாம். கேப்டன் சர்ஃப்ராஸ் அகமது 74 போட்டிகளில் விளையாடி 1644 ரன்களை குவித்துள்ளார். இவர் கடும் நெருக்கடி நிலையையும் சமாளிக்கும் திறன் உள்ளவர். அந்த அணியின் 3வது வீரராக களமிறங்கும் பாபர் அசாம் அந்த அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஆவார். பாகிஸ்தான் அணியில் அனுபவ வீரர்கள் முகமது ஹபீஸ் மற்றும் மாலிக் ஆவர். இவர்கள் இந்திய அணிக்கு நெருக்கடி அளிக்க அதிக வாய்ப்புள்ளது. பாகிஸ்தானின் பலமே அந்த அணியின் வேகப்பந்து வீச்சுதான். ஜுனைத் கான், இளம் வீரர் ஹசன் அலி மற்றும் மிரட்டல் வீரர் முகமது அமீர் இந்திய வீரர்களுக்கு நெருக்கடி அளிக்க அதிக வாய்ப்புள்ளது. சார், இப்போ வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு முகமது ஹஃபீஸ், சோஹிப் மாலிக் இவங்க 2 பேரும் தவிர பாக்கி யாருமே தெரியாது. எல்லாருமே ஒரு புதுமுகமாக இருக்காங்க. ஸோ இது இந்தியன் டீம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமா இல்லை மைனஸாக இருக்குமா? ஏன்னா அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்குமா இல்லை ஒரு மைனஸாக இருக்குமா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும்? இந்தியன் டீமை பொறுத்து இது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரெஷர் கேம். பாகிஸ்தானில் இப்போ இந்தியா இதில் ஆடுற 11 பிளேயரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 7-8 பிளேயர் ஆல்ரெடி பாகிஸ்தானோட ஆடி இருக்காங்க. பல வேர்ல்டு கப்லையும் ஆடி இருக்காங்க, 2020 ஆடி இருக்காங்க, 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஆடி இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டீமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் 3 மேட்ச் ஆடிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதேமாரி இந்தியா இன்னொரு டிசைட்னா சில பிளேயர் பவுலர்ஸை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவங்கள இப்போ தான் பார்க்க போகிறோம். அந்த பவுலர் நம்ம ரீட் பண்ணுறது சில நேரங்களில் சில டோர்னமெண்ட்டே வந்து ஃபைனலில் லூஸ் பண்ணியிருக்கோம். சில பவுலர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ண முடியாமல், அது ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பட் அந்த கம்பேரிசன் வைஸ் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். விராட் கோலி இதை பற்றி கேட்டபோது நேற்று விராட் கோலி என்ன சொன்னார்னா,
டெக்னிக் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் எந்த பவுலர்ஸ் வேணால் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விராட் கோலி டெக்னிக் ஓகே, மற்ற பேட்ஸ்மேன்ஸோட டெக்னிக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது இந்தியன் டீமோட? இந்த நேச்சுரலாக எனி போஸ்ட் மேட்ச் இருக்கட்டும், ப்ரீ மேட்ச் இதாக இருக்கட்டும், ஒரு பிளேயர்ஸை வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் பேசுகிறது வந்து சகஜமான ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு கோலி அந்த வகையில் தான் வந்து எங்களுக்கு எந்த வகையிலான ஒரு பவுலர்ஸையும் நாங்கள் டேக்கிள் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கிவன். இன்றைக்கி என்ன ஆட போகிறாங்கன்றதான் பொறுத்து. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் பேட்டிங், பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ இதுதான் பேட்டிங். ரெண்டு பேருமே பேட்டிங் நம்பி தான் இன்றைக்கி களமிறங்குறாங்க. ஸோ எங்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ராடரி காமிக்க போகிறாங்கன்னா ஃபீல்டிங். ஸோ ரெண்டு பேருமே ஃபீல்டிங்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்கன்றதை நம்ம இந்த டோர்னமெண்ட்டை பார்த்தோம். குறிப்பாக இந்தியா முதல் 2 மேட்ச் ரொம்ப படுமோசமாக ஃபீல்டிங் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கம்பேக். குறிப்பாக அதேமாதிரி பாகிஸ்தானும் ஃபீல்டிங்கில் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஸோ ஃபீல்டிங் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் நான் சொல்லுவேன். சார், பாகிஸ்தான் பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து ஸ்பின் நல்லா விளையாடுவாங்களா இல்லை வந்து பேஸ் பவுலிங் நல்லா விளையாடுவாங்களா? ஸோ சப்கான்டினென்ட் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸ்பின்னு தான் நல்லா ஆடுவாங்கன்றது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எதிர்பார்த்தது இங்கிலாண்டில் ஆடுறதுனால ஃபேஸ் தான் வந்து கை கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது போதிய அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு கை கொடுக்கவே இல்லை, ஸ்பின்னர்ஸ்க்கு தான் கை கொடுத்துட்ருக்கு. அதுதான் வந்து இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி கை கொடுத்துருக்கு இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கும். இன்றைக்கி வந்து 2 பேட்ஸ்மேனுமே, அதாவது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, ஸ்பின்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்க தான். ஸோ இன்றைக்கி ப்ரெஷரை யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது தான் பார்க்கணும். ஓகே சார். அப்புறம் பாகிஸ்தான் பவுலர்ஸில் இமாத் வசீம் அவர் வந்து ஒரு நல்லா போலிங் போடுற மாதிரி தெரியுது. அப்புறம் ஹசன் அலி, இவங்களை எதிர்கொள்ள இந்தியன் டீம் வந்து ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்திருப்பாங்களா? கண்டிப்பாக. நீங்கள் ஒரு ஜுனைத் கானை விட்டுட்டீங்க. அவர் தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. குறிப்பாக அவரை தான் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் ஆமீர் வந்து செமிஃபைனலில் ஆடல, அதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் ஆடி அவர் 2 விக்கெட் எடுத்திருக்கிறார். அவர் இஸ் பிளேயிங் திஸ் ஃபைனல். ஸோ இவங்களையும் நீங்கள் பார்க்கணும். இந்த 4 பவுலர் தான் அவங்க கிரிட்டிக்கலான பவுலர்ஸ். அவங்களுக்கும் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங் தான். யாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் கிடையாது. ஒன்லி முகமது ஹஃபீஸ் தவிர எல்லாருமே வந்து நியூ பவுலர்ஸ் தான். ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் தான். இப்போது இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும்? இப்போ பாகிஸ்தான் பேட்டிங் வின் பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட இது என்ன செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ 2 விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 ஓவர்ஸ் ஒரு 60லேருந்து 75 ரன், 1 விக்கெட் வரைக்கும் இருந்து பண்ணாங்கன்னா அதுதான் நல்ல துவக்கம்னு நான் சொல்லுவேன். 2வது அந்த 15லேருந்து 40, இதுதான் வந்து குரூஷியல் ஃபேஸ். இந்த ஃபேஸில் தான் இன்றைக்கி தென்னாப்பிரிக்கா இந்தியாவிட தோற்றதுக்கு காரணம், இங்கிலாந்து வந்து பாகிஸ்தான் கிட்ட தோற்றதுக்கு காரணம். ஸ்பின் ஆட தெரியாமல், ஃபேஸ் அவுட் பண்ண தெரியாமல் அவுட் ஆனாங்க. இந்த 16வது ஓவர்லேருந்து 40வது ஓவர் வரைக்கும் கிராஜுவலாக சிங்கிள்ஸ் 2 அப்படி ஆடிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 40வது ஓவர் முடிவில் 200 to 225 ஒரு 4 விக்கெட், 3 to 4 விக்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் 40லேருந்து 50வது ஓவர் 100 ரன் அடிக்கலாம் இந்த பிச்சில். இன்றைக்கி ஆட போகிற பேட்டிங் ட்ராக் வந்து ஃப்ரெஷ் ட்ராக்கு. ஸோ இது வந்து பேட்டிங் பேரடைஸ்ன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ கடைசி 10 ஓவர் 100 அடிக்கலாம். ஸோ 300 ரன் அடிக்கிறதுக்கு இந்தியா பிளான் மினிமம் 300, மேக்ஸிமம் நீங்கள் 350 அடிக்கணும். ஓகே, ஏன்னா இந்தியாவோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் நம்ம சொல்கிறப்போ 350 ரன் அடிக்கணும். சப்போஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க, இந்தியா சேஸ் தான் பண்ண போகிறாங்கன்னா இந்த பிச்சோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிச்சில் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும், பேஸ்க்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ புவனேஷ்குமார் பும்ரா இந்த முதல் 10 ஓவரில் 2 விக்கெட் இல்லது 3 விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதையும் எடுத்துகிட்டு 15வது ஓவர்லேருந்து 40வது ஓவர் ஃபேஸ் அவுட் போட ஸ்பின் பவுலிங் டைட்டாக போடணும். ஸோ பாகிஸ்தானை 250 ரன்னுக்கு தாண்டக்கூடாது. 200லேருந்து 250க்குள்ளே கட்டுப்படுத்தினா இந்தியா வின் பண்ணலாம். ஆனால் 300 ரன் சேஸ் பண்ணலாம். ஆனால் இந்தமாரி ஒரு ப்ரெஷர் கேமில் 300 ரனில் அடித்தா அதுவே ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும். பாகிஸ்தான் மேட்ச்ன்ற நம்ம வந்து ஒரு 200 to 250 அவங்களை கட்டுப்படுத்தினா இந்தியா வெற்றி பெறும். சார், இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க, அவங்களோட கருத்தெல்லாம் இப்போ பார்க்கலாம் சார். இந்தியா மேட்ச் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேன் தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இன்றைக்கி எல்லோரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் மேட்ச் பார்த்துருவோம். வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இன்றைக்கி கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணணுங்கிறத எல்லாரோட ஆசையும். அதே மாதிரி இந்தியன் பிளேயர்ஸும் நல்லா விளையாடணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறோம். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு பிக் மேட்ச். இன்னைக்கு ஈவினிங் 3 மணிலேருந்து 11 o'clock வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ். அண்ட் எல்லாரும் எல்லாம் ப்ரே பண்ணிருக்கோம்னா இந்தியா ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா நல்ல பேட்டிங் பண்ணும். ஷிகர் தவன், அப்புறம் கோலி, ரோஹித் சர்மா எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் செஞ்சுரி அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்தியா. இன்றைக்கி எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கி எல்லாத்தையுமே விட்டுட்டு தயவுசெய்து மேட்ச் பாருங்கள், இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. ஃபாலோ த ப்ளூஸ், சப்போர்ட் ப்ளூஸ். இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் நம்ம. இன்னைக்கு இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல் மேட்ச். இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கணும். நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் இந்தியாவுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் ஒரு 10 வருஷம் 2007க்கு அப்புறம் 2017
இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் நடக்குது. திட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அன்அனௌன்ஸ்டு பந்த் மாதிரி தான். ராஜா ஸ்ட்ரீட்டில் இன்றைக்கி ஒரு வண்டி கூட போகாது. மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஐ திங்க் டிரான்ஸ்போர்ட்டேஷனே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்தியா vs பாகிஸ்தான் எவ்ரி ப்ரேயர் கவுண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் இன்றைக்கி வேண்டிகிட்டு இருக்குது. இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணும். சியர் அப் இந்தியா. சார், இன்னைக்கு மேட்ச்சில் இந்தியாவோட வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? அப்படி பார்த்தீங்கன்னா 70-30 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா நான் சொல்லுவேன். 70% இந்தியா சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக. ஓகே சார், ரொம்ப நன்றி சார் உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்தியா திரும்ப வந்து கப் அடிக்கணும் அப்படின்னு வந்து எல்லாரோடையோட ஃபேன்ஸோட இதுவும் இதாக தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. வீவர்ஸ், நீங்கள் நினச்ச மாதிரியே இந்தியா நிச்சயமாக இந்த தடவை கப் ஜெயிக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு.